வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் எப்படி அழகாக திருப்புறதுன்னு, ஜிப் வச்சு எப்படி தைக்கிறது, சைடு ஓப்பன் ஃபினிஷிங் எப்படி சூப்பராக பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுடிதார் எப்படி பேட்டர்ன், அதாவது கால்குலேட் பண்ணி பண்ணுறது, உங்களோட அளவை எப்படி கணக்கு பண்ணி கொண்டு வரதுன்னும், கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேன்வாஸ் கிளாத்ல நான் கான்ட்ராஸ்ட் பீஸ் கிளாத்தை வச்சு அயன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்னர்ஸ்ல நம்ம ஸ்லிட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்றப்ப ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு டிசைன் நல்லா ஷார்ப்பா கிடைக்கும். அதுக்காக தான் இப்ப கார்னரை தச்சுக்கலாம். நம்ம ஸ்லிட் கொடுக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி கர்வ் இருக்க இடத்துல மட்டும் இந்த மாதிரி லைட்டா சின்ன சின்ன சுருக்கங்கள் வச்சும் கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஆனா கார்னர்ஸ் வர இடத்துல கண்டிப்பா ஸ்லிட் கொடுக்க தாங்க செய்யணும். இப்ப இந்த கார்னர் நல்லா நீடில ஷார்ப்பா நிறுத்திட்டு அடுத்ததுக்கு டர்ன் பண்ணுங்க. நீடில நிறுத்தி நிறுத்தி டர்ன் பண்றப்ப நல்லா ஷார்ப்பா டிசைன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் தச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ராங் சைட். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல லைனிங் நான் வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது கிளாத்தோட ரைட் சைடு, இது ராங் சைடு. ராங் சைடு கிட்ட நான் லைனிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நாச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இது ஸ்லிட்டு, அதாவது நெக் வித்துக்கு ஸ்லிட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் நம்மளோட கேன்வாஸோட ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நம்ம நாச்சஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ இந்த நாச்சஸ் எல்லாம் ஒரே லைனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த டிசைன் இருக்கு இல்லையா, கீழே கார்னரில் ஷார்ப்பாக வருது இல்லையா, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட போகிறோம். அதாவது கேன்வாஸை ஒட்டுனாப்லேயே நம்ம தையல் போட போகிறோம். அடிச்சிட்டு நெக்கு திருப்ப போறோம். கேன்வாஸை ஒட்டியே தையல் போட்டு வரப்ப இந்த மாதிரி ஷார்ப்பான இடங்கள் வரப்ப நீடில நல்லா நிறுத்திட்டு திருப்புங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சென்டர்ல இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். நம்ம தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க மிச்சம் இருக்க கிளாத்தை. இப்போ எந்த இடத்துலலாம் ஷார்ப்பாக இருக்கோ, கர்வாக வருதோ அந்த இடத்துலலாம் ஸ்லிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியாச்சு. திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நெக் ஃபேஸிங் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதில் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுடலாம். இன்னும் நல்லா நெக் அழகாக கிடைக்கணுன்றதுக்காக ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பீஸ் மேலே கிளாத்தில் நம்ம ஏற்கனவே நெக் தச்ச பீஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் எண்டில் தையல் போடணும். இந்த இடத்துல அடுத்து தான் தையல் போடணும். அதுக்கு முன்னாடி முதல்ல நெக்கு கிட்ட தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஜிப் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிப் வைக்கிறப்ப ஜிப்போட லென்த் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிவிட்டு அப்புறமேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளாத்தோட ரைட் சைடு உள்ளே இருக்குது, ராங் சைடு வெளியே இருக்குது. அடித்து நம்ம திருப்ப போகிறோம்.
நான் இன்னைக்கு சின்ன ஜிப் தான் எடுத்திருக்கேன். அவங்க வந்து சின்ன ஜிப் போதுன்னு சொல்லி சொன்னதுனால சின்ன ஜிப் தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணாதீங்க, தயவு செய்து கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு பொட்டியே நான் சாக் பீஸில் இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வி ஷேப்பில் சாக் பீஸில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே தையல் போட்டுட்டே வாங்க. வி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டாக இருக்க மாதிரி வி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டு கிட்ட வர்றப்ப நீடில் நல்லா நிறுத்திட்டு திருப்பணும். இந்த அளவு தான் நம்மளோட ஜிப்போட எண்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்தோடனே நீடில் நல்லா உள்ளே இறக்கி நிறுத்திட்டு அப்புறமேட்டு டேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு நெக் ஃபினிஷிங்லாம் வந்து ஷார்ப்பாக வராததுக்கான ரீசன் இது ஒரு ரீசனு. அடுத்து நம்ம சாக் பீஸ் லைன் போட்டதுலேயே மறுபடியும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நெக்கும் ப்ளஸ் அந்த ஜிப்புக்கானதையும் தச்சாச்சு. இப்போ இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம், நெக்கை வந்து கட் பண்ணிடலாம். நெக் கட் பண்ணிட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த பீஸையும் கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்க. ஏன்னா அடியில் டாப் கிளாத் வந்திருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால நல்லா விரிச்சிட்டு கட் பண்ணுங்க, இல்லைன்னா டாப்லையும் கட் விழுந்துரும். இந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்க கிளாத்தில் ஸ்லிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷார்ப்பாக டேர்ன் ஆகும். இந்த மாதிரி வளைவான இருக்க பகுதியில் எல்லாத்துலேயுமே லைட்டாக ஸ்லிட் கொடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ஸ்லையுமே நல்லா ஸ்லிட் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. திருப்புறப்ப எப்படினாலும் கிளாத் உள்ள மடங்கி இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஷார்ப்பான திங்ஸ் எடுத்து அது மேலே எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் நீடில் வச்சு எடுத்து விட்றேன் பாருங்க. இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு நெக் வந்து சூப்பராக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல அதாவது ஒட்டு நாப்பில் தையல் போட போகிறோம். நெக் ரவுண்டை சுற்றி அந்த ஜிப்போட பகுதி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போட போகிறோம். இப்படியே வந்து வி ஷேப் வந்து மறுபடியும் ரவுண்ட் நெக்குக்கு எண்டிங்க்கு போகிற மாதிரி போட்டுடலாம். கார்னர்ஸில் டேர்ன் பண்ணி திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ எப்படி ஜிப்பை வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தையல் போட்ட உடனே அடுத்து ஜிப்பு தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பை வந்து இந்த மாதிரி ரன்னர் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து வெளிப்பக்கமாக மடிக்கிறதுனாலும் மடிக்கலாம், இல்லைன்னா உள்பக்கமாக மடித்து தைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி உள்பக்கமாக தான் மடித்து தைக்க போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி வச்சு தைங்க. இப்படி வச்சு தைக்கிறப்ப ஜிப்போட பாதி பாகத்தை வந்து நம்மளோட கிளாத் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கணும். ஒரு பகுதியை மட்டும் ஜிப்போட ஒரு பகுதியை ஒரு பக்கத்துக்கான துணி வந்து மூடின மாதிரி வரணும். இப்போ இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இல்லையா, கை எடுத்து வச்சு தைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ பாதி பகுதியை வந்து மூடு நாப்பில் வச்சு தைச்சிட்டே வரணும். அப்போ தான் நம்ம தச்சு முடிச்ச உடனே க்ளோஸ் பண்ண மாதிரி கிடைக்கும். இப்போ கவனமாக பாருங்கள். இப்போ கீழே வரைக்கும் வந்து பா ஷேப்பில் டேர்ன் பண்ணணும். நீடில் மெதுவாக நிறுத்திட்டு டேர்ன் பண்ணி பா ஷேப்பில் தைக்கணும். இந்த இடத்துல தைக்கிறப்ப ரொம்ப கவனமாக தைக்கணும். அங்கே வந்து மெட்டல் டைப்பில் ஒரு இது இருக்கும். ஸோ அது நீடில் பட்டுச்சுன்னா நீடில் உடஞ்சிரும். ஸோ அதனால் மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணி இந்த பகுதி பாதி ஜிப்பை வந்து இந்த பக்கத்து கிளாத் வந்து கவர் பண்ணுற மாதிரி நல்லா கை வச்சு பிடிச்சு தைங்க. இப்படி தைக்கிறப்ப ஜிப்பு வந்து உள்ள இருக்கதே தெரியாது, கிளாத் கரெக்டா மூடி இருக்குங்க. அதே மாதிரி எண்டிங்லையும் மடிச்சு தைச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த ரவுண்ட் நெக்கில் மட்டும் நம்ம ஜிப்புக்கு ஒரு செகண்ட் ஸ்டிச் போட்டிருப்போம், ரவுண்ட் நெக்குக்கு செகண்ட் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பின் பக்கமாக இருக்க மாதிரி
இந்த மாதிரி தையல் பகுதியை வச்சு அதில் ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் தையல் போடுறப்ப நமக்கு வெளியே வந்து ஃபினிஷிங் வந்து அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்படி ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப அது வந்து நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும், அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல். ஸோ அது மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ்க்கு வந்து சீம் அலவன்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்தளவு மடித்து தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டரை நான் மேலே வச்சு தைச்சிக்கிறேன். இது மாதிரி 2 ஸ்லீவுக்கும் தைச்சிட்டு டாப்போட கீழ் பாட்டம் அளவுலையும் இந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 தையல் வரும், மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் வரும். இப்போ 2 ஸ்லீவ்லையுமே நான் வச்சு தைச்சிட்டேன். இப்போ ரைட் ஸ்லீவ் லெஃப்ட் ஸ்லீவும் கிடச்சிருச்சு. இப்போ நான் லைனிங் கிளாத்தையும் காட்டன் கிளாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஓட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணுறதுனால இல்லை தையல் போடுறதுனால உங்களோட இஷ்டம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்கை அளவு வெட்டிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரோட ஸ்டிச் பகுதி இருக்கு இல்லையா, சென்டர் பகுதியும் நம்மளோட ஸ்லீவோட நாச்சஸ் கொடுத்துருக்க பகுதியும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஸ்லீவ் பார்ட்டை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் மேலாப்பில் வச்சு வச்சு ஒரு 1 inch ஒன்ஸ் வந்து, ஏன்னா அது வளைவாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வளைவாக இருக்கப்ப 1 inchக்கு ஒருக்க எடுத்து மேலாப்பில் வச்சு வச்சு மட்டும் தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் ஃபுல்லாக தைச்சிட்டேன், 2 தையல் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் லோ லூஸ் பார்த்தீங்கன்னா 4.5, அந்த 4.5 அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட சீம் அலவன்சஸ்க்காக செஸ்ட் கிட்ட மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ நாச்சஸ் கொடுத்துருந்தது லைன் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 inches நம்ம சீம் அலவன்சஸ்க்காக விட்டுருக்கோம். ஸோ எந்த அளவு நம்ம சீம் அலவன்சஸ்க்காக விட்டுருக்கோமோ அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம அது மேலே தான் தையல் போட போகிறோம். கீழே வந்து 1 inches போதும். இப்போ மேலேருந்து அப்படியே ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ்லேருந்து சைட் ஜாயின் பண்ணிட்டு வரப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதிங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் இந்த 1 inches கிட்ட ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இல்லையா, நம்ம நாச்சஸ் கிட்ட இருக்க லைனில் கீழே வளைச்சு கொண்டு வராமல் அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை போயிட்டு வாங்க. பாருங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிருங்க. கீழே வளைச்சு கொண்டு வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் இதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சைட் ஜாயின்க்கு இருக்கு இல்லையா, ஸோ சைட் ஜாயினில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அதையும் இதே மாதிரி நம்ம இடுப்பு கிட்ட நாச்சஸ் கொடுத்த பகுதியில் கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து டாப்போட பாட்டம் பகுதி இருக்கு இல்லையா, அதில் இருக்க லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கலாம். உள் பக்கமாக இருக்க மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், உள் பக்கம் தையல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சைடு ஓப்பன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப்போட கீழ் பகுதியிலிருந்து சைடு ஓப்பன் இதை ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே தைச்சிட்டே வாங்க.
இப்போதான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சைடு ஓப்பன் ஸ்லிட் வந்து கரெக்டாக வர்றதுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. ஸோ இந்த மாதிரி தச்சுட்டே வர்றப்ப இந்த இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி மிஷின் பக்கம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சாக் பீஸில் எல் ஷேப்பில் ஒரு ஷேப் வரைகிறேன்னு பாருங்க. இது மேலே தான் நம்ம தையல் போட்டுட்டு வர போகிறோம். இன்னொரு பகுதியிலையும் இந்த மாதிரி மடக்கிக்கணும், முதலையே மடக்கிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ எல் ஷேப்ல இருந்து டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு பகுதிக்கு நம்ம தச்சிடலாம். இந்த மாதிரி ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. கீழே நீடில் நிறுத்திட்டு டர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்குங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் ஃபினிஷிங் பாருங்கள், பா ஷேப்பில் இது எப்படி ஸ்லிட் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துலையும் தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டாப்போட பாட்டம் பகுதி இருக்கு இல்லையா, அதில் கீழே மடித்து தைக்கணும். மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த தையல் போட்டுக்கலாம். ரெண்டாவது தையல் கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிட்டு தைச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டாப் சூப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சென்டரில் 2 பட்டன் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்டிச் பண்ண டாப் மாதிரியே இருக்காது, ஏதோ ரெடிமேட் டாப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சு அளவு சுடிதார் இல்லாமல் பண்ணுறப்ப கண்டிப்பாக பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் பண்ணுறதா இருக்கு.